அல்லேலூயா. அப்போ டெய்லி எதுக்காக ஜெபிக்கணும்? ஆமாம் ஆமாம், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் சம்பவிக்கலாமே. ஆண்டவர் வரலாம், திடீர்னு மரணம் சம்பவிக்கலாம். எந்த நிமிஷம் கண்ணை முன்னாலும் அடுத்த நிமிஷம் எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும். பரலோகத்தில் இருக்கிறதுக்கு என்ன வேணுங்க? அப்போ பரிசுத்தமாகறதுக்கு ஒரு நாள் ஜெபிக்காம விட்டுட்டா, பரிசுத்தமாக வாழாமல் விட்டுட்டா, அன்னைக்கு ஆண்டவர் இருந்துட்டார்னா, அன்னைக்கு மரணம் சம்பவிச்சிச்சுன்னா, ஒரு நல்ல டிரைவர், ஒரு நல்ல டிரைவர், டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப நல்ல டிரைவர், ரிட்டையர்ட் ஆன உடனே ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போது கொஞ்ச நாள் கழித்து இது வரலும் ஒர்க் பண்ணவங்க இல்லையா, யார் நல்ல டிரைவர், அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் ஒரு நல்ல டிரைவர், எக்ஸ்பர்ட் டிரைவர், எந்த விதமான ஆக்சிடெண்ட் ஆகாதவர், டீஃபால்ட் இல்லாதவர், எந்த ஒன்றும் கிடையாது. அவருடைய சர்வீஸில் என்ன செய்யலைங்க, அவர் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் கூட பண்ணது கிடையாது. இப்போ தீர்மானம் பண்ணுறாங்க, இவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். பெரிய மேடை, பெரிய மினிஸ்டர்லாம் வராங்க அவரை கௌரவிக்கிறதுக்கு. இப்போ வீட்டில் இருந்து கார் எடுத்துக்கிட்டு அந்த மீட்டிங்க்கு போகிறார். போகும்போது அவருக்குள்ள ஒரு பெருமை, ரொம்ப அசால்ட்டாக கார் ஓட்டுறார். ரொம்ப அசால்ட். ஏன்? நமக்கு தான் நல்லா கார் ஓட்ட தெரியுமே, நமக்கு தான் நம்ம எக்ஸ்பர்ட் டிரைவர் ஆச்சே. ரொம்ப கவனமே இல்லாமல் அப்படியே என்னவோ ஒரு அசால்ட்டாக ஓட்டுறார். எல்லாம் வந்து அந்த ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டார், கிட்ட வந்துட்டார். ரொம்ப அசால்ட்டாக வந்து அப்படியே ஒரு டர்ன் பண்ணார். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டார். அவங்க அதே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வண்டி மேலே என்ன செஞ்சிட்டார், இவர் மோதிட்டார். உடனே அங்கே பதட்டமாகுது. மீட்டிங் நடக்கிற இடத்துல, இவருக்காக அவார்டு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிற அந்த இடத்துல ஒரு பதட்டம். என்னன்னு விசாரிக்கிறாங்க. இன்னார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டார். போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது. அதுக்குள்ளேயோ அந்த நியூஸ் வந்து அந்த அவார்டு கொடுக்குற அந்த டீமுக்கு போகுது. இவர் எல்லாம் இங்கெல்லாம் சரி பண்ணிவிட்டு அந்த அவார்டு கொடுக்குற இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு. இவர் பேர் வாசிப்பாங்க 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 வாசிப்பாங்க, ஏன்னா பேர் சொல்லிட்டாங்க இல்லையா. கடைசியில் சொல்கிறாங்க, அவருக்காக தான் நாங்கள் அவார்டு வச்சுருந்தோம், இதோ இப்போ கூட இருக்குது, அவருடைய அவார்டு தான் இது. இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தார், ஆனால் இன்னைக்கு லாஸ்ட் மினிட்ல அவர் என்ன செஞ்சிட்டாரு, அதனால இப்போ அந்த அவார்டு வாங்கிறதுக்கு அவர் தகுதி இல்லை. அவர் தன் தகுதி என்ன செய்துட்டாரு, இழந்து போயிட்டார். அவார்டு இருக்கு உடைய வாழ்க்கையில். ஆமென். நமக்கு அந்த கதி நேர்ந்துடக்கூடாது. புரியுதுங்களா? என்ன நேர்ந்த எத்தனை பேருக்கு பயம் வருது? வரலன்னா உனக்கு கல்லான இருதயம் இருக்குதுன்னு அர்த்தம். உனக்கு ஒரு அச்சம் வரல, உனக்கு ஒரு ஆசை வரலன்னா நீ உன் இருதயம் வந்து கல்லான இருதயம். இப்போ நீ ஆண்டவர்கிட்ட அழணும், ஒவ்வொரு நாளும் அழணும். ஆண்டவரே, நான் அந்த மாதிரி கடைசி நேரத்தில்
இழந்து போகிறவனாக இருக்கக்கூடாது. அப்போ ஒரு நாள் ஜெபம் பண்ணலன்னா, ஒரு நாள் பரிசுத்தமாக வாழலன்னா, ஒரு நாள் பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணலன்னா, அன்றைக்கி ஆண்டவர் வந்துட்டாருன்னா அன்றைக்கி என்ன ஆகிடும்? நமக்கு கிடைக்க வேண்டியது பரலோகம். புரியுதுங்களா? இப்போ தெரியுதா நான் ஏன் இவ்வளோ கடினமாக சொன்னேன்னு? பரிசுத்தத்துக்காக ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணலன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது. நான் இப்போ சொன்னது கரெக்டா? புரியுதா? ஆமாம். அல்லேலூயா. ஏன் இந்த சுத்திகரிப்பு கூட்டம் தேவை? ஏன் இந்த சுத்திகரிப்பு கூட்டம் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரதான நோக்கம் இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், நான் பாவியா? நான் எப்போவுமே பாவி தானா? ஒரு தம்பி என்கிட்ட கேட்டான், நீங்கள் எப்போவுமே எங்களை பாவினே பிரசங்கம் பண்ணுறீங்க. இன்னொரு சகோதரன் இங்கேருந்து போகவே போயிட்டார், குடும்பமாகவே போயிட்டார். கொஞ்ச நாள் நம்ம சபைக்கு வந்தார். என்ன தம்பி? கொஞ்ச நாள் வந்தவர் என்ன ஆயிட்டார்? போயிட்டார், சபை விட்டு போயிட்டார். நீங்கள் எப்போ பார்த்தாலும் விசுவாசிகளை குறை சொல்லியே பேசுகிறீங்க. நீங்கள் கூட நினைக்கல, அப்போ இந்த சுத்திகரிப்பு கூட்டம் தேவையா? எப்பவுமே பாவி தானா? எப்பவுமே ஏன் இந்த சுத்திகரிப்பு கூட்டம் அவசியம்? உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பகுதியை நான் உங்களுக்கு நீங்கள் சொல்ல போகிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, அதுவும் ஆண்டவர் கொடுத்ததுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன் தெரியுமா? நம்ம சபையை நேசித்து இவ்வளோ பெரிய சத்தியத்தை கொடுத்துக்கிறாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்மளை நேசித்து கொடுக்குறாருங்க. ஹல்லேலூயா. நம்ம நேசித்து இவ்வளோ பெரிய, நீங்கள் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படியே என்னுடைய இருதயமெல்லாம் பொங்குச்சுங்க. என்னால் தாங்க முடியல. ஆண்டவரே, இவ்வளோ தூரம் எங்களை நேசிக்கிறீங்களா? இவ்வளோ தூரம் எங்கள் சபையை நேசிக்கிறீங்களா? இவ்வளோ பெரிய காரியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆண்டவரே எங்களை நீங்கள் எங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தா இவ்வளோ அழகான ரொம்ப டஃபஸ்ட்டு டீச்சிங் நமக்கு ஆண்டவர் தர்றார். அல்லேலூயா. இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு உண்மையாகவே நம்முடைய சபை ஆண்டவர் நேசிக்கிற விதத்தை பார்த்தா என்னால் தாங்க முடியலை. ஆண்டவருடைய அன்பு அவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம சபை மேல். உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப நேசிக்கிறார் மகளே உன்னை. அதனால தான் ஆண்டவர் உன்னோடு பேசிக்கிட்டே இருக்கிறார், உங்களோடு பேசிக்கிட்டே இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனம் சீக்கிரமாக வாசிங்க. அல்லேலூயா. இது நான் வாசிக்கும் போது ஆண்டவர் எங்கூட பேசும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் கவனிக்கணும். இனிமேலாம் எடுக்கக்கூடாது, யாரும் பைபிள் பார்க்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா எனக்கு டைம் இல்லை இல்லையா, முடிக்கணும்ல. திடீர்னு ஒரு அசரியா என்கிறவன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறாரு. நேர வரான், ராஜாவை பார்க்குறான், யூதாவின் புத்திரரை பார்க்குறான். பார்த்த உடனே சொல்கிறான், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை விட்டுருவார். திடீர்னு தப்பு பண்ணவனை பார்த்து சொல்லியிருந்தா பரவாயில்ல, அல்லது கர்த்தரை விட்டவனை பார்த்து சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஆண்டவருக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறவனை பார்த்து சொல்லியிருந்தா பரவாயில்ல. இந்த ஆசா ராஜா யாருன்னா, இவன் ஆண்டவரோடு ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறவன். தன் சொந்த தாயை கூட, சொந்த தாயை கூட அவள் விக்கிரக ஆராதனை செய்கிறாங்கன்னு சொல்லி அவளை ராஜாத்தி ஆயிராதபடிக்கு தள்ளி போட்டவன். அவ்வளோ தூரம் ஆண்டவர் மேலே அன்புள்ளவன், ஆண்டவரை நேசிக்கிறவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய சீர்திருத்தவாதி.
ரொம்ப நல்லவன். அவன் எவ்வளோ பெரிய சீர்திருத்தவாதிங்கிறத நீங்கள் 14ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா தெரியும். அவன் என்ன செய்கிறான்? அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் 3வது வசனத்தில் அகற்றி, சிலைகளை உடைத்து, விக்கிர தோப்புகளை வெட்டி, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தினுடைய கற்பன்படி செய்யும் யூதாவுக்கு கற்பித்தான். அல்லேலூயா. 2வது வசனம், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதுமா செய்தான். இப்போ என்ன தெரியுங்களா? கவனிங்க, இவன் இப்படி வாழ்றதுனால அவனுடைய வாழ்க்கையில் ஒரே ஜெயம், ஃபுல்லாக வெற்றி. ஆனால் இதை நான் வாசிக்கும் போது நான் ரொம்ப பயந்தேன். நான் என் வாழ்க்கை தான் கம்பேர் பண்ணி பார்த்தேன், என்ன தான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அல்லேலூயா. நல்லா இருக்கிறான், ஒரே ஆசீர்வாதம், பயங்கர ஆசீர்வாதம். இவன் ஜெபத்தை ஆண்டவர் தள்ளுறதே கிடையாது. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, பலனுள்ளவனை காய்க்கலாம், பலனற்றவனை காய்க்கலாம், உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுங்களா? இவனை காட்டிலும் அதிகமான இராணுவ வீரர்களை கொண்டதான ராஜாவையே ஆண்டவர் என்ன செய்தாருங்க? யுத்தத்தில் ஜெயிக்க வச்சாரு. இப்போ எல்லாமே சிறப்பு. அவனுக்கு என்ன கிடையாதுங்களா? யுத்தமே இல்லை. 6ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு என்ன இல்லை? யுத்தம் இல்லை. சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டாராம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வண்டி போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லவன், ஆண்டவரை தேடுறவன். திடீர்னு ஒரு யுத்தம் வருது, ஆண்டவரை போய் பார்க்குறான். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணினார். 12வது வசனம் 14-12 ஒருத்தர் வாசிங்க சீக்கிரம். 14-12. அப்போது கர்த்தர் எத்தோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தோப்பியர் ஓடி போனார்கள். யாரு முறியடிச்சதான்? யாரு முறியடிச்சது? அதான் வாசிக்கும் போது கரெக்டாக எத்தோப்பியரா? யாரு முறியடித்தது? கர்த்தர் எத்தோப்பியரை முறியடித்தார். ஆசா ராஜா யுத்தம் பண்ணி என்ன செய்யல? அப்போ ஆசாமுக்காக யார் யுத்தம் பண்றது? கர்த்தர் யுத்தம் பண்றார். இப்போ எல்லாம் ஜெயிச்சு சும்மா அழகா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கிட்டு நான் நல்லா தான் இருக்கிறேன், என்கிட்ட ஒரு குறையும் இல்லை, நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற ஆளெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப கர்த்தர் நேசிக்கிறார் அவங்கள எல்லாரையும். அப்போ நேசிக்கிறதுனால கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, நேசிக்கிற புத்திரனை கர்த்தர் என்ன செய்கிறாரு? சிட்சிக்கவும் செய்கிறார். அந்த சிட்சியை அற்பமாக எடுக்கக்கூடாது. சிட்சியை அற்பமாக எடுத்துட்டா அவ்வளவுதான். இப்படி ஒரு நல்ல சூழ்நிலையில் ஸ்மூத்தாக கர்த்தருக்கு பயந்து கர்த்தரே இறங்கி வந்து யுத்தம் பண்ணிட்டு அது எல்லாம் ஜெயிச்சுட்டு 15ஆம் வசனம் சொல்லுது, மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்துப்பட்ட திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் 14-15 என்ன செய்கிறாங்க? சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பி அப்படியே ஜெய கம்பீரமாக வராங்க. எப்படி வராங்க? ஆமா, ஒரே ஆடல் பாடல் சந்தோஷம் தான். ஜெயம் 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 எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வராங்க சந்தோஷமா. அந்த நேரத்தில் வந்து இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ கர்த்தரோடு இருந்தா அவர் உன்னோட என்ன சொல்லியிருக்கணும்? ஆபிரகாம் ஜெயிச்சுட்டு வந்த உடனே மெல்கிசேதேக்கு என்ன கொண்டாந்து கொடுத்தாரு அவனுக்கு? அப்பமும் தாட்சசம் கொண்டாந்து. அது மாதிரி ஏதாவது பாராட்டு கொடுத்துருக்கணுமா இல்லையா? இங்க யாருக்கு பாராட்டி தானே இருக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா, பாராட்டி இருக்கணும். ஆனால் இங்கே என்ன வருதுன்னா, அன்பு கலந்த ஒரு எச்சரிப்பின் செய்தி. என்னது சொல்லுங்க?
அன்பு கலந்த ஒரு பக்கம் அன்பு, இன்னொரு பக்கம் அக்கறையோடு இருக்க. யாருக்கு எச்சரிப்பை கொடுப்பாங்க? அக்கறையாக இருக்கிறவங்க தான் எச்சரிப்பாங்க. ஆமாம், அக்கறை இல்லைன்னா அவங்களுக்கு எதுக்கு தலைவலி, விட்டுருவாங்க. இங்கே அன்பு அக்கறை ரெண்டும் இருக்குது. எது அன்பு? நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பாருங்கிறது அன்பு. நீ கர்த்தரை விட்டுட்டினா உன்னை விட்டு அவர் போயிடுவாருங்கிறது. நான் யோசித்து பார்த்தேன், என்னத்துக்கு ஆண்டவர் இதை சொன்னார்? இதை ஏன் சொல்லணும்? இதை கேட்ட உடனே இந்த புரிதல் உள்ள ஆட்கள் இருப்பாங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டா ஓகே, இவன் கொஞ்சம் புத்திசாலி, ஏற்கனவே இவன் புத்திசாலி தான். அதனால தான் இவன் என்ன பண்ணா, ஒரு சீர்திருத்தவாதியாக மாறினா, கர்த்தருக்கு செம்மையானது செய்தான். அதனால் இவன் ஆசீர்வதிக்க, இவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அளவில்லை. இவனுடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன இல்லை? அளவே இல்லை. இப்போ நல்லா போயிட்டு இருக்கிற அந்த இடத்துல இதை சொன்ன உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டான். இவங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு புரிதல் இருக்குன்னு தெரியாது. அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான் தெரியுமா? ஓ தம்பி, ஏதோ ஆண்டவர் சொல்கிறாருன்னா ஏதோ வேறு விஷயம் இருக்கு. இல்லைன்னா சும்மா சொல்ல மாட்டார், சும்மா சொல்ல மாட்டார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார், சும்மா சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான் தெரியுமா? நேராக போய் அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஸ்தோத்திரம். 8வது வசனம் வாசிங்க. 8வது. ஆமாம்மா வாசிங்க. அல்லேலூயா. போதுங்க. அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஏதோ விஷயம் இருக்கு. சும்மா வந்து சொல்லுவாரா ஆண்டவர்? சும்மா வந்து சொல்லுவாரா? நம்ம என்னதான் ஜெயிச்சாலும், என்னதான் நல்லவங்களாக இருந்தாலும், என்னதான் ரொம்ப பர்ஃபெக்ட்னு இருந்தாலும், எங்கேயோ நம்முடைய வாழ்க்கையில் குறை இருக்கு போல இருக்கு. இல்லைன்னா சும்மா சொல்ல மாட்டார் ஆண்டவர் இதை வந்து நம்மக்கிட்ட. நீங்கள் அவரோடு இருந்தால் தொடர்ந்து இந்த வெற்றி கிடைக்கும், இந்த ஜெயம் தொடர்ந்து கிடைக்கும். நீ அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் என்ன இருக்குங்க? அவர் உங்களை விட்டு விடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஆண்டவரை நம்ம விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு போல இருக்கு. சம்திங் ராங். ஆண்டவர் நம்ம விட்டு போயிடுற அளவுக்கு ஏதோ எங்கேயோ குறை இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வான் தெரியுங்களா? பட்டணத்துக்குள்ளே போகிறான். எங்கே போகிறான்? இல்லையானா பட்டணத்தில் இருக்கிற அருவருப்பு இவனுக்கு எப்படி தெரியும்? அரண்மனையில் உட்காந்துருந்தான்னா புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அரண்மனையில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் பட்டணத்தில் இருக்கிற அருவருப்பு தெரிஞ்சிருமா? அப்போ இவன் பட்டணத்துக்குள்ளே போகிறான். அதுதான் எதை காண்பிக்கிறது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்க்கிறதை காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பட்டணத்துக்குள்ளே போகிறான். அங்கு போய் கண்டுபிடிக்கிறான். எங்கெல்லாம் எந்த மக்கள் மத்தியில் எந்த இடத்துல தான் அகற்றி போட்ட ஒருவேளை அந்த பலிபீடம் வந்து விட்டதோ, அந்த விக்கிரகாரனை வந்து விட்டதோ, ஜனங்கள் தேவனை தேடாமல் போய்விட்டார்களோ, கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்திருக்கிறார்களோ, எல்லாரையும் விசாரிக்கிறான். ஜனங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கு ஆண்டவருக்கு போகிறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்களா, ஓய்வு நாள் ஆசிரிக்கிறாங்களா, எல்லாம் விசாரிக்கிறான். அங்கு சில அருவுறுப்புகளை பார்க்கிறான். என்ன செய்கிறான்? அருவுறுப்புகளை பார்க்கிறான். அங்கு பலிபீடத்தை பார்க்கிறான். பலிபீடம் என்னவா இருக்குது? கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது.
நான் சொன்னேன், எதோட ஐக்கியம் நமக்கு அதிகமாக இருக்கணும்? பலிபிடத்தோட ஐக்கியம் அதிகமாக இருக்கணும், கர்த்தரோட ஐக்கியம் அதிகமாக இருக்கணும், தேவனோட ஐக்கியம் அதிகமாக இருக்கணும். ஆமாம், தேவனுடைய ஆலயத்தோடு அதிகமாக இருக்கணும், ஊழியக்காரனோட ஐக்கியம் அதிகமாக இருக்கணும், வேதத்தோட ஐக்கியம் அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா. அவன் என்ன செய்கிறான்? நேராக போகிறான், அங்கே சில அருவருப்புகளை கண்டு பார்க்குறான். அருவருப்புங்கிறது என்ன? அப்படியே நேராக இருக்குமா? அது எப்போ அருவருப்பு எப்பவுமே மறைஞ்சு தான் இருக்கும். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இடங்களில் மறைந்திருக்கு. தம்பி பாரு, என்ன பாரு, எத்தனை இடத்துல அருவருப்பு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஏன் அதை கண்டுபிடிச்சு அழிக்கலைன்னா இப்போ இருக்கிற வெற்றி தொடர்ந்து கிடைக்காது, இப்போ இருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு தொடர்ந்து இருக்காது, நீ பெற்ற இன்பம், நீ பெற்ற சந்தோஷம் உன்னால் தொடர்ந்து அனுபவிக்க முடியாது. ஏன்? அவர் உன்னை விட்டு போயிடுவாரு. நேரா போனா 9வது வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க. 8 வாசிங்க. 8 என்ன செய்தானுங்க? திடன் கொண்டே என்ன செய்தான்? எழுமனான், திடன் கொண்டான், சோர்வடையில. இதே நீங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அவ்வளோதான், வாக்குதத்தமா எடுத்து சொல்லிக்கினே இருந்தால் கை தட்டிக்கினே இருப்பீங்க, ஊனுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் சத்தியத்தை சத்தியமாக சொல்லி குற்றத்தை உணர்த்துகிற சத்தியமாக இருந்தால் மூஞ்சி சுருங்கிடும். என்ன இவர் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசுகிறாரு, உனக்கு எப்போ பார்த்தாலும் உனக்கு ஜால்ரா போட்டுக்கினே இருக்கணும் ஊழியக்காரன். உனக்கு என்ன பண்ணணுங்க? உனக்கு ஜால்ரா போட்டுக்கினே இருக்கணும், அப்போ தான் உனக்கு நல்ல ஊழியக்காரன். உன் குறைய சொல்லிட்டா அவ்வளோதான், முகமே சுருங்கிடுமே. இவன் இங்க என்ன சொல்றான்? ஆமாம், ஆண்டவர் போயிடுவார். திடன் கொண்டான். என்ன செய்தான்? இந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் சோர்ந்து போகல. என்ன செய்யல? சோர்ந்து போகல, எழும்புனான். யாரையாவது உங்களை பார்த்து சொல்லிட்டு அவ்வளவுதான், நீங்கள் சரியில்லை, நீங்கள் ஏன் இந்த கூட்டத்துக்கு வரல, ஏன் நீங்கள் அதை செய்யலை, அதுவும் சொன்ன உடனே உங்களுக்கு அவ்வளோதான். ஊழியக்காரன் மேலே வரும் பாருங்க கோபம். உங்களை சீர்படுத்தவே நம்ம ஜனங்க விட மாட்டாங்க நம்மளை. மாறாக என்ன பண்ணணுங்க? சும்மா பொய்யாவது சொல்லணும். ஒருத்தருடைய பிரசங்கத்தை நான் 2 வாரமாக தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு, நல்லா பிரசங்கம் பண்ணார். ஆனால் நேற்றுக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். அந்த பிரசங்கத்தை கேட்டதில் இருந்து எனக்கு அவர் மேலே இருந்த நல்ல அபிப்பிராயம் எல்லாம் போயிடுச்சு. என்ன தெரியுங்களா? நேற்று கேட்ட பிரசங்கத்தில் போன மாதம் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணிட்டு எல்லாரையும் கண்ணை மூடி எல்லாரும் ஜபிக்க வச்சுட்டு சொல்கிறாரு, ஜூன் மாதம் 4ஆம் தேதி நமக்கு தான் ஜெயம், எழுதி வச்சுக்கோங்க. ஊன்றாரு. என்னாச்சு? 4ஆம் தேதி எல்லாம் புசுக்குன்னு போயிடுச்சு. நான் தான் என் பையன்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி பேசிக்கிட்டு முடியே லிமிட்டாக இருக்கணும். எனக்குன்னு ஒரு அளவு கொடுத்துருக்கிறாருன்னா அந்த அளவுக்குள்ளவே நான் என்ன பண்ணணும்? எனக்கு என்ன வேலையோ அந்த வேலையோடு நிறுத்திக்கணும். எனக்கு என்ன வேலை? கர்த்தருடைய பிள்ளைகள் பக்தி வைரத்தி அடையிறதுக்கு உதவி செய்கிற வேலை. எனக்கு என்ன வேலை? ஊழியக்காரனுடைய வேலை என்ன வேலை? ஹெல்பிங் டு க்ரோ த ஸ்பிரிச்சுவல்.
ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கு உதவி செய்கிறது தான் ஊழியக்காரனுடைய வேலை. அதோடு நான் நிறுத்திக்கிடணும். அரசாங்கத்தில் நுழையிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, அனுமதி இல்லை. அப்போ என்ன செய்தான்? திடன் கொண்டான். கர்த்தருடைய வார்த்தைகள் வரும்போது சோர்ந்து போகாமல் அதை தனக்குன்னு எடுத்துக்கிட்டு அதை அலசி பார்க்குறவெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். திடன் கொண்டான், நேராக போனான், அருவருப்புகளை அகற்றினா. அப்புறம் என்ன செய்தானுங்கம்மா? பலிபீடத்தை என்ன செய்தான்? புதுப்பித்தான். கடைசி லைனை வாசிங்க, 15:8. கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை என்ன செய்தான்? புதுப்பித்தான். பலிபீடத்தை புதுப்பித்தான். அப்போ என்ன இருக்குதுங்க? அங்கே பலி செலுத்தாமல் ஏன் புதுப்பிக்க வேண்டியதாக இருந்தது? டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம் எப்படி இருக்கும்? அதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ண வேண்டியது இல்லை. அது டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம் தானே. யூஸ் பண்ணாமல் கிடக்கிற பாத்திரத்தை தான் என்ன எப்படி இருக்குன்றீங்க? அது ஆமாம், அது பைபிளில் சொல்கிற மாதிரி சிவேர் என்று இருக்கும். சிவேர் என்று என்ன? அழுக்கு பிடிச்சு போய் கிடக்கும். அதை தான் நல்லா தேய்ச்சி கழுவி. அப்போ இங்கே என்ன கம்மியாக இருந்திருக்குது? பலி செலுத்துறது கம்மியாக. ஏன்னா டெய்லி பலி செலுத்தினா பலிபீடம் எப்படி தான் இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாழடைஞ்சு கிடக்குது பலிபீடம். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேருடைய பலிபீடம் பாழடைஞ்சு கிடக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய வாழ்க்கையில் பலிபீடம் பாழடைஞ்சு கிடந்தா, ஜபஜீவியம் குறைஞ்சிருந்தா, ஸ்தோத்திரம் குறைஞ்சிருந்தா, கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம் குறைஞ்சிருந்தா, கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு, உன் பலிபீடத்தை புதுப்பிப்பாயாக. ஹல்லேலூயா. வெற்றி பெற்றவனை பார்த்து சொல்லுகிறார் இந்த வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர்? வெற்றி பெற்றவனை பார்த்து சொல்லுகிறார். பக்தி வைராக்கியம் உள்ளவனை பார்த்து சொல்லுகிறார். ஒழுங்குபடுத்துகிற சீர்திருத்தவாதியை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது பாவியை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, ஒரு பாவியை பார்த்தோ ஒழுங்கினமானவனை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை. இது தன் தாயை கூட 2வது இடத்துல தள்ளி ஆண்டவருக்கு முதல் இடத்துல கொடுத்ததான ஒரு ராஜாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு கலந்த எச்சரிப்பு. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். அதனால தான் நான் சொன்னேன், நம்மளை எவ்வளோ ஆண்டவர் நேசிக்கிறார் பாருங்க. இவ்வளவு ஒரு ஆழமான சத்தியத்தை, ஒரு உண்மையான சத்தியத்தை, அன்பு கலந்த எச்சரிப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார்னா, கர்த்தர் நம்மளை நேசிக்கிறாரா இல்லைங்களா? கர்த்தர் நம்மளை நேசிக்கிறாருன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நம்மளை பலிபீடத்தை புதுப்பிக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய ஐக்கியம் பலிபீடத்தோடு இருந்துகிட்டே இருக்கணும். பலிபீடத்துக்குள்ள நீ வந்துட்டினா ஒருத்தன் உன்னை கொல்ல முடியாது. சாலமோன் ராஜ்யத்தில் ஒருத்தன் போய் பலிபீடத்தை பிடிச்சிக்கிட்டான். அவன் பேர் என்னதுங்க? சாலமோனுடைய நாட்களில் ஒருத்தன் போய் என்ன செய்தான்? அதோனியா தானே. அவன் என்ன செய்தான்? பலிபீடத்தை போய் பிடிச்சிக்கிட்டான். ஏன் தெரியுமா? பலிபீடத்தை கொம்பு ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டான்னா என்ன பண்ண முடியாது? பலிபீடத்தில் போய் யாரும் அவனை கொல்லக்கூடாது, கொல்ல முடியாது. அவனை கொல்ல வரும்போது, அவனை சாகடிக்க வரும்போது அவன் என்ன செய்தான்? பலிபீடத்து கொம்பை போய் பிடிச்சுக்கிட்டான். கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சுக்கிட்டினா உனக்கு பாதுகாப்பு. நீ பலிபீடத்தோடு இருந்தா உனக்கு பாதுகாப்பு. கர்த்தர் பேசுறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பா பேசுறார். ஏன்னா நம்ம மேல அக்கறையோடு கர்த்தர் பேசுறார். அப்ப நீ என்ன செய்யணும்? பலிபீடத்தை புதுப்பிக்கணும். ஆமா, எத்தனையோ கவலையினால, கண்ணீர்னால, துக்கத்தினால, மன கஷ்டத்தினால, உடல் சோர்வினால, சோம்பேறித்தனத்தினால, தூக்கத்தின் ஆவியினால பலிபீடத்தை தூரம் வச்சிடாத. பலிபீடம் சிதறுண்டு கிடக்கிற மாதிரி பண்ணிடாத. நீ டெய்லி பலியிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்ன செய்தான் தெரியுங்களா? பலிபீடத்தை புதுப்பித்தான். புதுப்பித்த உடனே அங்கே போய் அவன் என்ன செய்தான் தெரியுங்களா? அவன் பலியிட்டான். எவ்வளோ பலியிட்டான் தெரியுங்களா? அவன் ஆமென் ஸ்தோத்திரம். இப்போ அதை வாசிக்க நேரம் இல்லை. 7000 ஆடுகளை கர்த்தருக்கு பலியிட்டான். எத்தனை? 700 மாடுகளையும் 7000 ஆடுகளை பலியிட்டான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தருடைய அருவருப்பை, கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பை தேசத்தை என்ன செய்தான்? எடுத்து போட்டான்.
பலிபீடத்தை புதுப்பிச்சான். புதுப்பிச்ச உடனே விட்டுல, இன்னைக்கு இப்போ புதுப்பிக்கிற இடம் இது. புதுப்பிச்சுட்டு அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, என்ன செய்யணும், அப்படியே இங்கேயே விட்டு போயிடக்கூடாது. வீட்டுக்கு போய் என்ன செய்யணும், பலியிடணும். 7000 ஆடுகளை பலியிட்டான். சிலரெல்லாம் பலிபீடத்தை புதுப்பிச்சிருவாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, பலியிட மாட்டாங்க. நல்லா இருந்தது பாஸ்டர், சூப்பராக இருந்தது, கர்த்தர் என் கூட தான் பேசினார். எது வரலாம், சர்ச்சில் இருக்கிற வரலாம் தான். எவ்வளோ வேதனையோடு, எவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் கை கொள்ளுவீங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பிரசங்கத்தை பண்ணுறோம் இங்கே வந்து. ஆமாம், எத்தனை அறிவுரைகள் எதுக்கு, நீங்கள்லாம் அதை கடைப்பிடிப்பீங்கன்ற எண்ணத்தில் தான் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் அதை மனசில் வைக்கலைன்னா என்ன பண்ணுறது? நீ பலிபீடத்தை புதுப்பிச்சு பிரயோஜனம் இல்லை. பலிபீடத்தில் என்ன செய்யணும், பலியிடணும். என்ன நடந்தது தெரியுமா, என்ன நடந்தது தெரியுமா? 35 வருஷம் என்ன இல்லை, அப்போ உன்னுடைய அருவறுப்புகளை கண்டுபிடிச்சி அழிச்சுக்கிட்டே இருந்தீனா உனக்கு யுத்தமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அருவறுப்புகளை என்ன செய்யணும், அழிச்சுக்கிட்டே இருக்கணும். அரண்மனையில் உட்கார்ந்து இந்த அருவறுப்பு தெரியாது. பட்டணத்தில் இருக்கிற அருவறுப்பு எங்கே தெரியாது, எங்கே இருந்தால் தெரியாது. அரண்மனையில் உட்கார்ந்து இந்த அருவறுப்பு தெரியாது. உள்ள நுழையணும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அலசி பார்க்கணும். என் பேச்சு எப்படி இருக்கு, என் பார்வை எப்படி இருக்கு, என் சிந்தை எப்படி இருக்கு, என் நடக்கை எப்படி இருக்கு, என் வேத வசனத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் ஒத்து போதா, எல்லாம் ஒவ்வொரு நாளும் அலசி பார்க்கணும். அதான் பட்டணத்துக்குள்ள போனாதான் பார்க்க முடியும். அரண்மனையில் உட்கார்ந்து பார்க்க முடியுமா சொல்லுங்க, முடியாது. அருவருப்பே தெரியாது. அல்லேலூயா. ஒரு காரணம் நேசித்து, ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா, உங்களை பற்றி என்னை பற்றி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நம்ம யார் தெரியுங்களா, வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, வழுவி போகிற இருதயம் இருக்கிற ஜனங்க. யாரு 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 அதனால தான் சொன்னார். ஆசாவை பற்றி தெரியும் ஆண்டவருக்கு. அவனுக்கு அவனுடைய எதிர்காலம் ரொம்ப மோசமான எதிர்காலம் ஒன்று அவனுக்கு இருக்குதுன்னு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அவன் ஒரு மோசமான எதிர்காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான், ஆண்டவருக்கு தெரியும். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பின்மாற்றத்தின் ஆவி காத்துக்கிட்டு இருக்கு. என்ன காத்துக்கிட்டு இருக்கு, ஒரு பெரிய பின்மாற்றத்தின் ஆவி அவனை விழுங்க காத்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் கர்த்தர் மனசில் வச்சு தான் வந்து ரெண்டும் சொன்னார். நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் வாங்கூட இருப்பார்னு சொன்னார். கர்த்தரை விட்டுட்டினா அவர் உன்னை விட்டுருவார்னு சொன்னார். உன்னை கர்த்தரை விடுற நேரம் உனக்கு வருண்டா ராஜா. உனக்கு பின்மாற்றத்தின் ஆவி உன்னை பிடிக்கும். நீ எவ்வளவு செல்வ செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறியோ அவ்வளவு நீ அழிஞ்சு போகிற ஒரு காலம் உனக்காக காத்துட்டு இருக்குது. பிசாசு உன்னை எப்போ விழுங்கலாமோன்னு காத்துக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்க. ஆமாம், நீ எந்த அளவுக்கு கடன்னு ஆசீர்வாதத்தை பெற்றியோ அந்த அளவுக்கு கடன்னு ஒன்றும் இல்லாமல் போகிற நிலைமை சீக்கிரமா வந்துக்கிட்டு இருக்கு. ஆகினால தான் அதாவது சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல வந்து அந்த வார்த்தையை தீர்க்கதரிசி சொன்னான். அந்த எண்ணம் இல்லை, அந்த இடம், அந்த நேரம் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லாத நேரம். ஏன்னா நல்லா போயிட்டு இருக்குல்ல லைஃபு, ஸ்பிரிச்சுவல் நல்லா போயிட்டு இருக்குது, ஆசீர்வாதம் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்ட், யுத்தத்தில் ஜெயம் எல்லாம் பர்ஃபெக்ட். இந்த நேரத்தில் வந்து அதை சொன்ன காரணம் என்ன, அவனுடைய எதிர்காலத்தை குறித்த அக்கறை. ஆண்டவருக்கு எதை குறித்த அக்கறை, உனக்கு நீ உன்னை ஒரு பின்மாற்றத்தின் ஆவி உன்னை என்ன செய்யுது, தொடருது.
உன்னை ஒரு பின்மாற்றத்தின் ஆவி பிடிக்க பார்க்குது. நீ எந்த அளவுக்கு நல்ல டாப்ல போனியோ அந்த அளவுக்கு ஒண்ணுமில்லாம போற காலம் ஒண்ணு உனக்கு தொடருது. இப்பமே நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. அதனாலதான் அந்த வார்த்தையை சொன்னார். ஆனா அவன் ஒரு பக்கம் சரியா வாழ்ந்தான், இன்னொரு பக்கம் கோட்டை விட்டுட்டான். இந்த பலிபீடத்தெல்லாம் புதுப்பித்தவன், பலியெல்லாம் இட்டவன் என்ன செய்யல தெரியுமா? அடுத்த பக்கத்தில் இந்த பின்மாற்றத்தின் ஆவியை, இந்த பொல்லாத ஆவியை எப்படி மேற்கொள்ளுவது, எப்படி ஜெயிப்பது, எப்படி உனக்கு விரோதமாக நாம் எழும்பி நிற்பது என்று சொல்லி தன்னை பலப்படுத்திக் கொள்ள மறந்து விட்டான். அந்த சைடு அவன் தன்னை வளர்த்துக்கல, அந்த சைடு அவன் தன்னை தாழ்த்தல. என்ன நடந்தது தெரியுமா? அல்லேலூயா. 36ஆம் வருஷத்தில் அவ்வளவுதான் ஸ்டார்ட் ஆச்சு அவனுக்கு. ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். அவனுடைய வாழ்க்கையில் அழிவு ஆரம்பமானது. இவ்வளோ நாள் கர்த்தரை சார்ந்து கொண்டவன் இப்போ மனுஷரை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. 16வது வசனம், 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அன்னைக்கு யாரு? அசரியா. இன்னைக்கு அந்த அனானி வந்து சொல்றான், ஆசாவின் இடத்துல வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால். அல்லேலூயா, அவ்வளவுதான்ப்பா. ஆண்டவர் சொல்றாரு 8வது வசனத்தில், நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்கள் உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. ஆமா, இவன் என்ன செய்யல? இவன் என்ன செய்யல? என்ன செய்யல? கர்த்தரை என்ன செய்யல? சார்ந்து கொள்ளல. என்ன செய்யல? கர்த்தரை என்ன செய்யல? சார்ந்து கொள்ளல. கோட்டை விட்டுட்டானா? கோட்டை விட்டுட்டானா? பாவம், அந்தோ பரிதாபம். அவனுடைய முடிவை நீங்கள் வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா, ஐயோ, 39வது வருஷத்தில் தன் கால்கள் வியாதி கண்டு அவன் அப்படியே மரித்து போனான். ஸோ நான் யோசித்து பார்த்தேன், சம்மந்தம் இல்லாத இடத்துல ஏன்ப்பா இந்த வார்த்தை? எல்லாம் ஸ்மூத்தாக போய் சூப்பராக போயிட்டு இருக்கிற நாட்களில் இந்த வார்த்தை. அது தேவனுடைய அன்பு. உன்னை குறித்து ஆண்டவர் என்னை குறித்து இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. அந்த எதிர்காலம் சில நேரத்தில் பொல்லாததாக கூட இருக்கலாம். பிசாசு உன்னை விழுங்க பார்க்கலாம். ஒரு பின்மாற்றத்தின் ஆவி உன்னை தொடருவதற்கு அவன் வலை விரித்து கொண்டிருக்கலாம். நீ இப்பவுமே ஜாக்கிரதை பட்டுட்டினா, இப்பவுமே கர்த்தரை சார்ந்து கொண்டினா, இப்பவுமே கர்த்தருடைய சமூகத்தில் அழ ஆரம்பிச்சிட்டினா, கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எனக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி இப்பத்திலிருந்தே முழங்கால நிற்க ஆரம்பிச்சிட்டினா, அந்த பொல்லாத காலத்தில் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எச்சரிக்கிறார், கர்த்தர் எச்சரிக்கிறார், கர்த்தர் எச்சரிக்கிறார். எவ்வளோ ஆசீர்வாதம், எல்லாம் திறந்து போனானே, எல்லாம் திறந்து போனானே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எதிர்காலத்தில் பின்மாற்றத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்து இப்போது இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் இருப்பதற்காக தான் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த வார்த்தையை கொடுத்தார். நாம் என்ன செய்யணும் தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையை எப்பவும் அலசி பார்க்கணும், எப்பவும் சுத்திகரிக்கணும். பரிசுத்தமாக இருக்கிறோம், பர்ஃபெக்டாக இருக்கிறத மட்டும் சந்தோஷமாக இல்லாமல், இந்த உன்னதமான ஆசீர்வாதம்
நம்மை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்கிறத உணர்ந்து என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கு. அல்லேலூயா. பலிபீடத்தை புதுப்பிக்கணும், பலியிடணும், அதோட விட்டுறக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அதோட என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை நம்ம இழந்து போக வேண்டிய காலம் வரும். அன்னைக்கு திடன் கொண்டவன் இன்னைக்கு வியாதி வரும்போது, சோதனை வரும்போது, பலவீனம் வரும்போது இன்னைக்கு திடன் கொண்டு இருந்திருந்தான்னா இன்னைக்கு அவன் அங்கே போயிருக்க மாட்டான். அன்னைக்கு ஜபம் பண்ணான் பாருங்க. பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான அன்னைக்கு ஜபம் பண்ணானே, அந்த ஜபம் இன்னைக்கு எங்கே போச்சு? அதே ஜபத்தை இன்னைக்கு பண்ணியிருந்தான்னா இன்னைக்கும் ஜெயம் பெற்று இருப்பான். சில நேரங்களில் என்ன தெரியுமா, நம்ம கொஞ்சம் சீனியர் ஆக ஆக, கொஞ்சம் வசனம் தெரிய வர வர, கொஞ்சம் சத்தியம் தெரிய வர வர, கொஞ்சம் நம்ம மூலமாகவோ நமக்கு ஏதோ ஆண்டோடைய அற்புதம்லாம் நடக்க நமக்கு இல்லை விசுவாசம் வளரும்னு சொல்ல முடியாது. விசுவாசம் கம்மியாக தான் ஆகுது. இவனு கூட இங்கே என்ன ஆயிடுச்சிங்க? விசுவாசம் கம்மியாயிடுச்சு. ஏன் தெரியுமா? அது வழக்கத்தில் வந்துருச்சு. என்னத்தில் வந்துருச்சுங்க? அது வழக்கமாக மாற்றிட்டாங்க. அது பாரம்பரியத்தில் வந்துருச்சு. அதனால தான் பெரிய இழப்பு. நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே பாரம்பரியத்தில் வரக்கூடாது. எல்லாமே முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலனோடும், முழு மனதோடும் அன்பு கூறுறதில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பு கூறுறதில் இருக்கணும். தேவனிடத்தில் இருக்கிற அன்பு குறையக்கூடாது. தேவனை சார்ந்து இருக்கிறது குறையக்கூடாது. என்னைக்கும் நான் நினைக்கக்கூடாது. கர்த்தரை மாத்திரமே சார்ந்து இருக்கணும். ஆண்டவர் மட்டுமே. அவங்க சொன்னதே அதுதான். அன்னைக்கு நீ சார்ந்து இருந்தியப்பா. அந்த அண்ணா என்ன சொல்கிறான்? கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு என்ன ஆயிடுச்சு? தப்பி போயிற்று. 8வது வசனம் கடைசி லைன் சொல்லுது, நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கைக்கு. அப்போ என்ன இல்லைங்க, கொஞ்சம் வசதி வாய்ப்பு எல்லாம் அப்படி இப்படி வந்த உடனே, கொஞ்சம் இதெல்லாம் வந்த உடனே சார்ந்து கொள்ளுதல் என்ன ஆயிடுச்சு? கம்மியாயிருச்சு. எது கம்மியாயிருச்சு? உன்னுடைய வாழ்க்கையில் சார்ந்து கொள்ளுதல் கம்மியானாலே சத்துரு வர ஆரம்பிச்சிருமா? நம்முடைய வாழ்க்கையில் எப்போவும் தேவனை சார்ந்தே ஜீவிக்க வேண்டும். எல்லாரும் கண்களும் மூடலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆசாராஜாவை பார். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டது நல்லது தான். அருவருப்பை அகற்றினது நல்லது தான். பலிபீடத்தை புதுப்பித்தது நல்லது தான். பலியிட்டது நல்லது தான். ஆனால் உனக்கு ஒரு விரோதி இருக்கிறான், உனக்கு ஒரு சத்துரு இருக்கிறான். அவனுடைய அழிக்க எப்போதும் திட்டம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அவனை எப்போது உன்னை விழுங்கலாமோ என்று கெர்ச்சித்து கொண்டே இருக்கிறான் என்பதை நீ மறந்து போனாயே. எப்பவும் அதையும் மனசில் வச்சுக்கிடணும். அதையும் மனசில் வச்சு 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 பயத்தோடு நடுக்கத்தோடு ஜீவிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தாம் பலத்தை நம்பி தன்னுடைய இதை நம்பி வாழக்கூடாது. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவரே நான் மிகவும் கவனமாய் கேட்டு அதன்படி செயல்படுவேன். சொல்லுங்கள், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். ஆமென். செயல்பட கிருபை தாரும், செயல்பட கிருபை தாரும். கவனமாய் கேட்டு செயல்பட கிருபை தாரும். கவனமாய் கேட்டு செயல்பட கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா
அப்பா நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ப்பா. நீங்கள் நேசித்து தான்ப்பா பேசுவீங்க. எவ்வளோ என்னுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சு தான் நீங்கள் பேசுகிறீங்கப்பா. சரியான புரிதலுள்ளவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் சுய பலத்தில், என் சுய நலத்தில் நான் எந்த ஆண்டவரை முடிவு எடுத்துடக்கூடாது ஆண்டவரை. உண்மை எப்ப ஏற்பட்ட சூழ்நிலையிலும் உண்மை சார்ந்து ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரை. ஆண்டவர் செய்த எத்தனையோ நன்மைகளை அவன் மறந்து போனான். அந்த யுத்தத்தில் ஆண்டவர் கொடுத்த வெற்றியை மறந்து போனபடினால்தான் இவன் மற்ற ராஜாக்களை சார்ந்து கொண்டான். அன்னைக்கு கர்த்தரை சார்ந்து கொண்ட போது முழுமையான வெற்றி கிடைத்தது. அதை மறந்து போனான். நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த அநேக அற்புதங்களை, அடையாளங்களை மறந்து போனீங்க? அதில் சந்தோஷமா இருக்க முடியாமல் எத்தனை பேர் இருக்கிறீங்க? மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே என்ன மன்னிங்க. எவ்வளோ நன்மை எனக்கு செய்திருக்கிறீங்கப்பா. எவ்வளோ அற்புதங்கள் எனக்கு செய்திருக்கிறீங்க. என் புத்தி கெட்டாத காரியங்களை எனக்கு செய்தீர்களே. பேசுங்க, கர்த்தரோடு பேசுங்க, கர்த்தரோடு பேசுங்க. எத்தனையோ புத்தி கெட்டாத காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்தார் அல்லவா? நீ நினைச்சு பார்த்ததை விட கர்த்தர் உனக்கு அதிகமாக செய்தார் அல்லவா? அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறாரே. அந்த தேவனை நீ துக்கப்படுத்தலாமா? அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறாரே. அவருடைய முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறாரே. அவரை மறந்து போய் வேறே ஆளை நீ சார்ந்து கொள்ளலாமா? சார்ந்து கொண்டது தவறில்லையா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் யாரையும் சார்ந்து கொள்ளாமல் உண்மையே சார்ந்து கொண்டிருக்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும். அப்படி இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்படி தவறுகள் நடந்திருக்குமானால் என்னை மன்னியும் ஆண்டவரே. ஒரு முறை மாத்திர திடன் கொள்ளுகிறதல்ல, என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் திடன் கொண்டிருக்க எனக்கு பலன் தாரும். கேளுங்க, பேசுங்க, உங்களுக்காக தான் நான் ஜெபம் பண்றேன். அவன் ஒரு முறை திடன் கொண்டான், ஆனா அடுத்த சந்தர்ப்பத்தில் திடன் கொள்ளாமல் போனான் பாருங்க. எவனை விலங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கம் போல பிசாசு சுத்தி திரிகிறான் என்பதை நீ மறந்து போகாதே. அந்த வலையில் நீ சிக்காதபடி ஜாக்கிரதையாக இருப்பாயாக. கர்த்தாவே, பிசாசு விரிக்கிற வலையில சிக்காமல் இருக்க எனக்கு தெளிந்த புத்தியை தாரும் ஆண்டவரே. விழிப்பின் ஆவியை தாரும் ஆண்டவரே.